இன்று நான் உங்களுடன் பகிரப்போகும் மந்திரம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழிபடும்போது சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் மற்றும் கோவிந்தா என்ற நாமத்தின் பொருள். ஒருவரி மந்திரம். இந்த மந்திரம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபடப்படும் பெருமாளை போற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இதை உச்சரிப்பதால் நமக்கு மனதில் அமைதியுடன் நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். வாழ்க்கையில் தடைகள் துன்பங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் செல்வம் செழிப்பு வளம் ஈர்க்கும் சக்தி உண்டாகும். மந்திரம் ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடாஜலபதி நமக. ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடாஜலபதி நமக. இதன் பொருள் ஸ்ரீனிவாசா திருமகளான லக்ஷ்மியின் இருப்பிடம், ஸ்ரீ லக்ஷ்மி நிவாசம் வாழிடம், கோவிந்தா பசுக்களை காப்பவன் கிருஷ்ணரை குறிக்கும் ஒரு பெயர். வெங்கடாஜலபதி வெங்கடமலையில் வாழும் பெருமாள். நமக வணங்குகிறேன். முழுமையான அர்த்தம் லக்ஷ்மியின் உறைவிடமான பசுக்களை காக்கும் வெங்கடமலையில் அருளும் பெருமாளை நான் வணங்குகிறேன். இந்த மந்திரத்தை புரட்டாசி சனிக்கிழமைகளில் நாம் வழிபடும் போது 108 முறை உச்சரித்தால் நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். துன்பங்கள் நீங்கி பெருமாளின் அருளால் அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு உண்டாகும். இதனால் தினமும் சொல்லி பெருமாளின் அருளை பெறுங்கள். ஸ்ரீனிவாச கோவிந்தா ஸ்ரீ வெங்கடாஜலபதி நமக. கோவிந்தன் என்ற பெயருக்கான கதை மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து சில தகவல்கள் இங்கே பார்ப்போம். இந்திரனுக்கு பூஜை செய்வதை நிறுத்திவிட்டு கோவர்தன மலைக்கு பூஜை செய்யுமாறு கிருஷ்ணர் ஆயர்களிடம் கூறினார். இதனால் கோபமடைந்த இந்திரன் கடும் மழையை பொழிந்தான். அப்போது கிருஷ்ணர் கோவர்தன மலையை குடையாக தூக்கி மக்களையும் கால்நடைகளையும் மழையிலிருந்து காப்பாற்றினார். பின்னர் இந்திரன் கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டு உயிரினங்களை காப்பாற்றுபவன் என்ற பொருளில் கோவிந்தன் என்ற பெயரை அவருக்கு சூட்டினான். மேலும் ஆண்டாள் தனது திருப்பாவை பாடல்களில் கோவிந்தனை 3 முறை அழைக்கிறார் மற்றும் ஆதிசங்கரரின் புகழ்பெற்ற பஜகோவிந்தம் என்ற தோத்திரமும் உள்ளது. கோவிந்தன் என்ற பெயருக்கு பசுக்களின் காவலன். கோ என்றால் பசு, விந்தன் என்றால் காவலன் அல்லது காப்பவன். கிருஷ்ணர் ஆயர்பாடியில் பசுக்களை காப்பாற்றியதால் அவருக்கு இப்பெயர் வந்தது. கோவர்தன மலையை தூக்கி பசுக்களையும் மக்களையும் காத்த நிகழ்வுக்கு பிறகு இந்திரன் இந்த பெயரை அவருக்கு சூட்டினான். கோ என்பதற்கு பூமி என்று பொருள் உண்டு. எனவே உலகை காப்பவர் என்ற பொருளிலும் கோவிந்தன் என்ற பெயர் பயன்படுத்தப்படுகிறது. புலன்களை அடக்கியவர். கோ என்றால் புலன்கள் என்றும் ஒரு பொருள் உண்டு. ஆகையால் புலன்களை தன் கட்டுக்குள் வைத்திருக்கும் தத்வார்த்தமான பொருளையும் இப்பெயர் குறிக்கிறது. கோவிந்தா கோவிந்தா என்பது ஒரு பக்தி முழக்கமாகும். ஒரே பெயரை இருமுறை உச்சரிப்பது இறைவனின் பெயரை மிகுந்த பக்தியுடன் அழைப்பதாகவோ அல்லது அவரை புகழ்வதாகவோ பொருள் கொள்ளலாம். கோவிந்தா என்ற பெயருக்கு பல ஆழமான விளக்கங்கள் உள்ளன. கோவிந்தா கோவிந்தா என்று உச்சரிப்பது மிகுந்த பக்தி உணர்வுடன் இறைவனை சரணடைவதை குறிக்கும் ஒரு வழி. புராணங்களின்படி பத்மாவதி தாயாரை திருமணம் செய்ய ஸ்ரீனிவாச பெருமாள் திருமலை வெங்கடாஜலபதி வறுமையில் இருந்தார். அப்போது செல்வத்தின் அதிபதியான குபேரனிடம் திருமண செலவுக்காக பெரும் தொகையை கடனாக பெற்றார். இந்த கடனை கலியுகத்தின் இறுதி வரை தன்னை வழிபட வரும் பக்தர்களின் காணிக்கைகளை கொண்டு திருப்பி செலுத்துவதாக குபேரனிடம் உறுதியளித்தார். குபேரனிடம் கடன் வாங்கிய பெருமாள் கலியுகம் முடியும் வரை தன்னுடைய கடனை திருப்பி செலுத்த தன்னுடைய பக்தர்களின் காணிக்கைகளை நம்பியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கோவிந்தா என்று அழைக்கும் ஒவ்வொரு பக்தரும் அந்த கடனை குறைக்கவோ அல்லது அடைக்கவோ உதவுவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது.
மேலும் பெருமாள் தன் பக்தர்களின் அழைப்புக்கு கடன்பட்டு இருக்கிறார் என்று ஒரு ஐதீகம் உள்ளது. அதாவது கோவிந்தா என்று அழைக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் பெருமாள் உதவ கடமைப்பட்டுள்ளார் என்று பொருள். பக்தர்களுக்கும் பெருமாளுக்கும் உள்ள இந்த கதையின் ஆழமான பொருள் என்னவென்றால், ஏழுமலையான் குபேரனுக்கு கடன்பட்டவர். இந்த நிலையில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதன் மூலம் அந்த கடனை அடைக்க உதவுகிறார்கள். இதன் மூலம் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறவும் பெருமாளின் அருளை பெறவும் காணிக்கை செலுத்துகிறார்கள். இதேபோல் கோவிந்தா என்ற பெயரை ஒரு பக்தர் ஒரு முறை அழைத்தால் பெருமாள் அந்த பக்தனுக்கு கடன்பட்டவர் ஆகிறார். இரண்டாவது முறை அழைத்தால் கடனுக்கான வட்டியை கொடுக்கிறார். மூன்றாவது முறை அழைத்தால் வட்டிக்கு வட்டியையும் கொடுக்கிறார். இதன் பொருள், பெருமாள் தன் பக்தர்களின் அழைப்பை கேட்டு அவர்களின் துன்பங்களை போக்கி வேண்டிய வரங்களை அருள எப்போதும் தயாராக இருக்கிறார் என்பதாகும். இந்த கதை திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் ஏன் கோவிந்தா என்று கோஷமிடுகிறார்கள் என்பதற்கான ஒரு முக்கிய ஐதீகமாக உள்ளது. இது வெறும் கடன் கதை அல்ல, மாறாக பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலான ஆழமான அன்பு நிறைந்த உறவை விளக்கும் ஒரு கதை.